பேர் யுவராஜுங்க. எண்ணமலத்துலேருந்து வந்துருக்குறேங்க. லோக்கல். ஆமாங்க. அப்போ அந்தியூர் பற்றி குணசங்கத்துக்கு எல்லாமே தெரியும். அந்த திருவிழா வந்து எத்தனை வருடமா நடந்துட்டு இருக்குங்க? இது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கு. திப்பு சுல்தான் காலத்துல நடந்துட்டு இருக்குதுங்க. இந்த திருவிழா வந்து குதிரைக்காக மட்டும்தான் ஆரம்பிச்சப்பட்டதுங்களா இல்ல திருவிழா வந்து குதிரைகள் வந்துட்டு விற்பனை செய்ய கொண்டு வந்தாங்களா? இல்லைங்க, இது வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வந்து சிதம்பரத்துல இருந்து வந்தாங்க சரிங்களா. அங்க சாமியுடைய இதை வந்து குருநாதர் இங்க இருந்து கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து வந்தது. அப்புறம் அரசர் காலத்துல இதுக்காக அந்த போக்குவரத்து படை பாரி இதுக்காக எல்லாம் வந்து மாடு குதிரை எல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை அப்படியே ஜாயின் பண்ணி போட்டதுங்க எல்லாம். அந்த காலத்துல இருந்து மன்னர்களும் வந்துட்டு இந்த சந்தையில தான் வந்து குதிரைகள் விற்பனை செஞ்சதும் வாங்கினதும் எல்லாமே இதுலதாங்க. ஆமாங்க. இப்ப நீங்க எவ்வளவு நாள் குதிரை வளர்ப்புல இருக்கிறீங்க? நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்குதுங்க. நீங்க வந்து இங்க இருக்கிறதுனால இந்த ஊருனால உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து வளர்த்துட்டு. ஆமா 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 ஆமா. தாத்தா அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆமா. இப்ப அந்த காலத்துல குதிரை வளர்ப்பு வந்ததுக்கும் அப்பா சொல்லியிருப்பாரு அந்த காலத்துல நாங்க இப்படி வளர்த்தோம் அப்படின்னு. இந்த ஜெனரேஷன்ல வளர்க்கறதுக்கு என்ன வித்தியாசம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாம் அப்டேட் தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குதிரை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இப்போ வடநாட்டுல இருந்து மார்வாறு கத்திவாறு எல்லாம் வந்துருச்சுங்க. ஆனா இப்போ அந்த காலத்துல வந்துட்டு நம்மகிட்ட வண்டி வாகனங்கள் கிடையாது. நம்ம முழுக்க நம்ம குதிரையும் மாடுகளையும் மட்டும் பயன்படுத்தணும். அப்பெல்லாம் வந்து நம்ம வெளியில ஒரு அந்தியூர் வரணும் வந்து சந்தைக்கா வரணும்னா கூட அப்பெல்லாம் மாட்டுல தான் வந்திருப்பாங்க. மாடு குதிரையில தான் வந்தாங்க. இப்பெல்லாம் நம்ம பைக்ல கார்ல வரோம். அப்ப வந்து பழக்கப்படுத்தின குதிரைகளுக்கும் இப்போ பழக்கப்படுறதுக்கும் வித்தியாசம் வருதுங்களா? எதுவும் கிடையாது. அதே அந்த முறையில குதிரைய என்னைக்கு குழந்தை மாதிரிங்க. நம்ம வீட்டுல நம்ம வீட்டாளுக்கு எப்படியோ அப்படித்தான் குதிரை. ஆமா, நம்ம பராமரிக்கிறத பொறுத்து அது குதிரை. ஆனா இப்ப மன்னர் காலத்துல மன்னர்கள் அடிபட்டுருச்சு அப்படின்னா போருக்கு போவாங்க. குதிரையில அவரு குதிரையில போவாரு. போகும்போது அவருக்கு அடிபட்டு குதிரை மேல மயக்கம் அடைஞ்சிட்டா கூட அந்த குதிரை அவர் எங்க கொண்டு சேர்த்தணுமோ அந்த இடத்துக்கு வந்து சேர்த்திரும். மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த இடத்துக்கு வந்துடும். அரச அரண்மனை இல்லைன்னா கூட அவர் பாதுகாப்பு இடத்துக்கு வந்து சேர்த்துரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்போ அதாங்க அதோடைய லாயம் எதுவோ அதுக்கு வந்து சேர்ந்துக்கும். ஆனா ரொம்ப அது கேட்கும்போது ஒரு புல்லரிப்பான விஷயம். கண்டிப்பா. ஆனா இப்ப நீங்க குதிரைகள் வளர்த்துறீங்க. இதுல வந்து நமக்கு இன்கம் அப்படிங்கும் போது அதை கன்றுகிட்டு விற்றால் மட்டும்தான் நமக்கு லாபம். அப்படிங்கும்போது லாபம் நம்ம இன்கம் பேஸ் பண்ணி இது பண்றது இல்லைங்க. இது ஒரு ஹாபி. அதை தாண்டி பாத்தீங்கன்னா அது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி. அது நம்ம வீட்டு குழந்தை எப்படி நம்ம பாத்துக்கோம், அது செலவுனுக்கு பாப்போமா? வச்சிருக்கிற முறைகள் பார்த்தாவே அப்படிதான் தெரியுது. இது வந்து ஒரு வீட்டுல ஒரு வீட்டுக்கு உடன்பிறவா ஒரு சகோதரர் மாதிரியோ அப்படிதான். எவ்வளவு குதிரைகள் நீங்க வளர்த்துட்டு வரீங்க? இப்போ நம்மளுக்கு 3 நம்மளுதுங்க. இப்ப நான் குதிரைகள்னு சொல்றேன். ஆனா இருந்தாலும் நீங்க வளர்க்கும் போது பிள்ளை மாதிரி வளர்த்துறீங்க. கண்டிப்பா ஒரு பேரு வச்சிருப்பீங்க. கண்டிப்பா பேர் வச்சிருக்கீங்க. அது என்ன பேர் வச்சு கூப்பிடுவீங்க? அதை கூப்பிட்டு அது எப்படி எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள? குதிரைகளுக்கு நம்ம பேர் இருக்குது. வீட்டுல நம்ம எப்படி குழந்தைகளை கூப்பிடுறோமோ அப்படி கூப்பிடுவோம். சில பேர்ல கூப்பிடுறோம் அந்த மாதிரி வந்து. ஆமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாடா போடா வாமா அப்படி சொன்னாலும் அதே போதுமானது. இப்போ குதிரைகள் வளர்ப்புறதுல வந்துட்டு இந்த காலத்துல முறையில வளர்க்கணும் அப்படின்னு இன்னொரு அறிவுரை சொல்லுவீங்க. இந்த கால ஜென்ரேஷனுக்கு குதிரை ஒரு கம்பெனி வீட்டுல ஒன்று வளர்த்தணும். ஒரு ஆடு மாடு பால் தேவைக்கொசரம் ஒரு மாடு வளர்த்துற மாதிரியும் குதிரைகளும் வளர்த்தணும் அப்படின்னா ஒரு அறிவுரை என்ன சொல்லுவீங்க இந்த கால ஜென்ரேஷனுக்கு? இல்ல, ஒரு குதிரையை வந்து ஒரு அஃபெக்ஷனா வளர்த்தினாவே போதும். அது நம்ம குழந்தைங்க எப்படி வளர்த்துறோமோ அது வளர்த்தினா போதும். நம்ம எப்படி அட்டாச் பண்ண குழந்தை நம்ம எப்படி அட்டாச்சா இருக்கோ அதே அளவுக்கு அது இருக்கும். இப்ப குதிரைகள் வந்துட்டு அது ரொம்ப முறுக்குமா இருக்கும். நம்ம மேல உதச்சிரும் தள்ளி விட்டுரும் அப்படிங்கிற பயம் இருக்குங்க. கண்டிப்பா இருக்குங்க. அது எல்லா குதிரையும் அதுக்கு வயசுக்கு அதுக்கு எல்லா இது பண்ணும். ஆனா பழகிடுச்சுன்னா எதுவும் இருக்காது. விற்பனை வந்துட்டு நீங்க விற்பனை செய்வீங்களான்னா உங்க வாழ்க்கை நீங்க மட்டும் தான் பயன்படுத்திட்டு வரீங்களா? இல்ல, விற்பனையும் செய்வோம். ஒரு சில குதிரை கொடுக்க மாட்டோம். ஆமா 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 ஆமா. இப்போ உங்களுக்கு என்ன விற்பனை செய்யும் போது என்ன ஸ்டேஜ்ல வைப்பீங்க? கண்ட்ரா வைப்பீங்களா இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வைப்பீங்களா? இல்ல, நமக்கு அதாவது நம்ம பயன்பாட்டுக்கு தாண்டி எது ஃப்ரீயா இருக்கோ அதை நம்ம கொடுத்துருவோம். ஆனா இப்போ உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா தொடர்பு கொண்டுட்டு நேரில் வந்து பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாம். அப்படி தொடர்பு நம்பர் சொல்லிடுங்க. 98 427 15555. ஆனா கடைசியா ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ நம்ம மாடுகளுக்கு நோய்கள் வரும். குதிரைகளுக்கு என்ன நோய் வரும் அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அடிப்படையே பார்த்தீங்கன்னா குதிரைகளுக்கு 2 விஷயங்க. ஒன்று வயிற்று வலி கம்பல்சரி வரும். அது நம்ம கொடுக்குற தீவனத்துலேயும் இந்த ஃபீடிங்கில் கரெக்டாக ஜீரண கோளாறு குதிரைக்கு ஒன்று. ஏன்னா குதிரைக்கு திரும்ப அசைவம் பண்ணுற அதாவது அசைவு போடுறது நம்ம ஹியூமன் பீயிங் எப்படியோ
அதே மாதிரி தான் அது. ஒரு டைம் சாப்பிட்டா மாடு சாப்பிட்டோம் அசை போடாது. அதனால நம்ம கொடுக்குற ஃபீடிங் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது ஸ்கின் ப்ராப்ளம் வரும். இது ரெண்டையும் முக்கியமாக பார்க்கணும். இப்போ வயிறு பிரச்சனை வரணும்னா அது எதை வச்சு கண்டுபிடிக்கும், இந்த அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அது வயிறு வலி முடியல அப்படிங்கிறது பெறலாம். சும்மா படுத்து உருள்றதுக்கும் இந்த வயிற்று வலியில அது வளர்த்துறவங்களுக்கு தெரியும். அதாவது கொஞ்ச நாளாச்சும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்க ஆரம்பிச்சா அதோடைய கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. நன்றி.